Hi students, next we see exercise 7.5 second sum. Evaluate the limits if necessary. Limits evaluate பண்ணுங்க. If necessary எதில் தான் யூஸ் பண்ணணும்? எல்ஹோபித்தால் ரூலில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. லாஸ்ட் இயர்லேயே ஒரு மெத்தடு பார்த்துருக்கோம். என்ன மெத்தடு பார்த்துருக்குறோம்? இந்த மாதிரி நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல் பவர் வேல்யூ இருந்துச்சுன்னா ஈக்குவல் பவர் வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால், ஸோ இதில் காமனாக என்ன எடுத்துக்கிறணும்? அந்த நியூமினேட்டரில் டினாமினேட்டர் எந்த பவர் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை காமனாக வெளியில் எடுத்துக்கிறணும். போன வருஷம் பார்த்தா அதே மெத்தட், அதுபடி தான் நீங்கள் போடணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா தட் இஸ் 2 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா 1 மைனஸ் 5 பை எக்ஸ் ப்ளஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அதை டைரெக்டாக என்ன சொல்லுவோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பவர் வேல்யூ ஈக்குவல் அல்லது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கிட்டோம்னா ஈஸி. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். Limit extends to infinity of 2 minus 3 by x square divided by 1 minus 5 by x plus 3 by x square. ஓகே, இப்போ இன்ஃபினிட்டியை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் இன்ஃபினிட்டி எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடுது? 2 மைனஸ் 3 பை இன்ஃபினிட்டி என்ன ஸ்கொயர் என்ன பண்ணு எக்ஸுக்கு பதிலாக போடணும். இன்ஃபினிட்டி ஸ்கொயர் வரும், அப்போ இன்ஃபினிட்டி தான் வரும். 1 மைனஸ் அப்போ 5 பை இன்ஃபினிட்டி தான், ப்ளஸ் 3 பை இன்ஃபினிட்டி தான். இங்கே n பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்தாலும் 0 தான். நம்மளுக்கு டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி வந்தாலே 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 2 மைனஸ் 0 பை 1 மைனஸ் 0ன்னு வந்துடும். தட் இஸ் இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு? 2ன்னு வந்துருச்சு. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வந்துருச்சு? 2. டேரெக்டாக கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிங்க. அப்போ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வந்துருச்சு? 2ன்னு வந்துருச்சு. ஏன் இந்த கொஸ்டின் இந்த மாடலில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம்னா, இது இம்ப்ராப்பரில் இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல் டிகிரியாக இருந்தால் காமன் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்து நம்ம போட்டுக்கிறணும். சரிங்களா? ரைட், இது ஆல்ரெடி போன வருஷம் பார்த்த மெத்தட் தான். அந்த மெத்தடில் போட்டாலே போதும் நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we see exercise 7.5 third sum. Evaluate the limit values if exist then using by எல்ஹெச் ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்யூஷன்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸ் பை லாக் எக்ஸ். ஓகே, ஸோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி லாக் இன்ஃபினிட்டி வேல்யூ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேஷன் நம்மளுக்கு. அப்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேஷன் என்ன? பை எல்ஹோபித்தால் ரூல். ஸோ எல்ஹோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறேன். அதோட வேலை என்ன? லிமிட் எக்ஸ்டென்ஸ் நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் டிஃபரன்ஸ்னா 1, லாக் எக்ஸ் டிஃபரன்ஸ்னா 1 பை எக்ஸ். இதை ஆல்டர் பண்ணுறேன். நான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் அப்போ நியூமரேட்டருக்கு எக்ஸாக மாறிடும். இப்போ லிமிட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ எதோட கொஸ்டின்? தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸ் பை லாக் எக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்துச்சு. சரிங்களா? Students, next we see exercise 7.5 fourth sum. Evaluate these values of. Okay, so இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதை டேரெக்டாக நீங்கள் லோபித்தால் ரூல்லையும் போடலாம். இன்னொரு மெத்தட் சிம்பிளாக போடுறேன் நான் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் டிவைடட் பை டேன் எக்ஸ். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் வந்து 1 பை என்ன எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ரைட், டேன் எக்ஸ் என்ன எழுதலாம்? சைன் பை காஸ்னு வரும். அதை காஸ் பை சைன் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சைன் என்ன காஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் இப்போ ரிமைனிங் இருக்கிறது 1 பை சைன் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 1 பை சைன் பை பை 2ன்னு வரும். தட் இஸ் 1 பை 1 which is equal to 1ன்னு வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன தான் வருது? 1 தான். இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? லோபித்தால் ரூலில் போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வர கொஸ்டின்ஸ் நீங்கள் டேரெக்டாக கூட அப்ளை பண்ணி கூட நீங்கள் போடலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம லோபித்தால் ரூலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை tan x. ஸோ சீக்கன் எக்ஸ் பை tan x
சீக்கன்னா tan சீக்கன் பை பை டூ வேல்யூ சீக்கன் பை பை டூ காஸ் பை பை டூ ஜீரோனா சீக்கன் பை பை டூ என்ன வரும் இன்ஃபினிட்டி. தட் இஸ் காசு வந்து இங்கே செக் பண்ணுங்கள். சீக்கன் பை பை டூ அப்படின்னா இதை 1 cos பை பை டூன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் 1/0. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும். சரிங்களா? ஓகே, இது ஆர் மெத்தடில் போடுறேன் நான், கீழே பாருங்கள். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ், ஏன்னா இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறேன், பை எல்ஹோபித்தால் ரூல் அப்ளை பண்ண போகிறேன், பை எல்ஹோபித்தால் ரூல். அப்போ நியூமரேட்டர் சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan xன்னு வந்துடும். tan xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வரும். tan xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ இந்த ஒரு சீக்கனும் என்ன ஆயிரும் உங்களுக்கு, கேன்சல் ஆயிரும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் இங்கே என்ன வந்துடுது, tan x பை சீக்கன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். tan x பை என்ன வந்துடும், சீக்கன் எக்ஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன வந்துடும்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் உங்களுக்கு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan xன்னு வரும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மறுபடியும் என்ன வந்துடுது, சீக்கன் எக்ஸ் பை tan x வந்துடும். ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போ கொஸ்டினே ரிப்பீட் ஆகி வர்ற காரணத்தினால தான் இந்த கொஸ்டினை சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ். அப்போ இங்கே இருக்கிறது இதுதான் இருக்கும், சீக்கன் எக்ஸ் பை tan xன்னு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ சீக்கன் எக்ஸ் பை tan xனா அதே கொஸ்டினே தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். இந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் இங்கே வந்து 1 cos xன்னு எழுதுவோம். இங்கே எழுதும்போது என்ன எழுதுவோம், cos x பை sin xன்னு எழுதி இப்போ காசு கேன்சல் பண்ணி 1 sin. அதாவது இந்த கொஸ்டினே ரிப்பீட்டடாக மறுபடியும் இதே மாதிரி வந்து ஆன்சர் வரும். அதனால தான் இந்த கொஸ்டினை இதே மாடலில் நம்ம போடக்கூடிய காரணம் நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த மாடலில் நீங்கள் போடணுன்னா அவசியம் இல்லை, இதை மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு. சரிங்களா? ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் போட்டு காட்டினேன் நான். சரிங்களா? ஓகே.